இந்த துளசி என்ன சொன்னாலும் வந்து அடங்கவே மாட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ துளசியோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கறதும் வந்து சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை தான் இந்த துளசி வந்து இப்போ பண்ணியிருக்கா. ஆனந்தியை வந்து எப்படியாவது வந்து ஏதாவது பண்ணணும், அவ வந்து உயிரோடயே இருக்கவே கூடாது, அது மட்டும் இல்லாம அவ வயிற்றுல வளர குழந்தை கூட உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான எண்ணம் தான் இப்ப துளசிக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்பும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த துளசி சுத்திக்கிட்டு திரியிறா. அது ஏன் தான் வந்து தெரியல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்கும்போது இன்னொரு பொண்ணு எங்கேயோ இருந்து வந்து முறை பையன் முறை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இப்போ மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் மாட்டேங்கிறாங்க. அங்கேயே உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணணுமோ எல்லா வேலையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துளசி வந்து இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு படிக்கு மேலே போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல லலிதாவுக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வந்து இருக்கு. எப்பயும் போல வழக்கம் போல இங்க அன்பும் ஆனந்தியும் ரெண்டு பேருக்குமே எல்லா வேலையுமே வீட்டில் முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸ்க்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாலில் வந்து எப்பயும் போல காலையில் ஏன்னா ஆனந்தி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில தேவையான மூலிகை பொடியெல்லாம் கலந்து தான் வந்து டெய்லி காலையில் வந்து அன்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த துளசி பார்த்தீங்கன்னா எதையோ ஒரு விஷயத்த வந்து அவசர அவசரமாக போயிட்டு வந்து இது அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த பொடியை வந்து அப்படியே வந்து இன்னொரு பொடியில வந்து கலந்துட்டு அதை வந்து ஆனந்தி குடிச்சா அப்படின்னா கண்டிப்பா அவ வயிற்றுல வளர்ற குழந்தை வந்து ஆபத்து பயங்கரமா ஆகும் அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து பார்த்துருப்பா. அவ கரெக்டா அதை அரைச்சு கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா லலிதா பாத்துருவாங்க. ஹே நில்லு துளசி, எங்க போய்கிட்டு இருக்க, என்ன இது கையில அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுவாத்தா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னது எதுவும் புரிய மாட்டேங்குது, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு துளசி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி தான், நான் போட்டு இதை குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு ஆனந்தி இங்கே லலிதா யாருமே வந்து இல்லை நேரம் பார்த்துட்டு ஒரு பொடி மாதிரி ஒரு பேக்கெட் இருக்கும், அதில் போட்டிங்கன்னா அவள் அரைச்ச பொடியையும் சேர்த்து ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க. வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துடுறாங்க. லலிதாவும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் டேபிளில் வந்து அன்பு ஆனந்தி ரெண்டு பேருமே வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ கார்மெண்ட்ஸ் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடியை வந்து அப்படியே அன்பு வந்து போட்டுட்டு கலந்துறாரு. கலந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து குடிக்கிறாரு. இந்த ஆனந்தி இதை வந்து குடி, இந்த பொடியில் நிறைய வந்து நல்ல நன்மைகள் வந்து இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இது பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து நிறைய மூல வளர்ச்சி எல்லாமே வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டுட்டு லலிதா சொல்கிறாங்க, ஆமாடா நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான், இந்த பொடியை நீ என் வயிற்றுல இருக்கும்போது நான் குடிச்சிருந்தேன் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் நஞ்சமாவது அறிவு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா துளசி பயங்கரமாக வந்து சிரிக்கிறா. ஸோ இதை பார்த்துட்டு அன்பு வந்து என்ன உனக்கு என்ன நக்கலா, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு தடவை நீ சிரிச்சேன்னு வச்சுக்கோவேன், அப்போ சிரிக்கிறதுக்கு உனக்கு வாய் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அன்பு வந்து சொல்லிடுறாரு. அவளை எதுக்கிட்ட இப்போ வந்து சொல்கிறேன், நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, மூளையே இல்லாத மாதிரி தானே நீ எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து லலிதா சொல்லிடுறாங்க. பேசாம நீங்க இருக்கீங்களா, ஏதாவது ஒன்று சொல்றதுக்கே நீங்க வந்து உட்காருவீங்க போல இருக்க அப்படிங்கிற மாதிரி அன்பும் சொல்லிடுறாரு. இந்த ஆனந்தி அதெல்லாம் நீ விட்டு தள்ளிட்டு இதை குடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கரெக்டாக வந்து ஆனந்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கொடுக்கறத வந்து ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே அங்கே உட்காந்துட்டு வந்து துளசி பார்த்துட்டு தான் இருக்கா. ஒரு வழியாக தான் பண்ண நினைச்சதை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பயங்கர சிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பண்ணும்போது இந்த பக்கம் அன்புக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அதை போய் நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. கால் பண்ணிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மகேஷ் இன்னும் நீங்க வந்து கம்பெனிக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கிளம்ப போகிறோம் சார், இப்போ கிளம்பிட்டோம், ஒரு 10 மினிட்ஸில் நாங்கள் வந்து கம்பெனியில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஆனந்தி உள்ளே பார்த்தீங்கன்னா சரி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணாடியை பார்த்துட்டு லைட்டாக ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த ஜன்னல் வழியாக வெளியில் வந்து துளசி நின்று வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து என்ன ஆகுது, உண்மையிலேயே நம்ம நினச்சதுபடி இவளுக்கு வந்து ஏதாவது ஆகிருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து லைட்டாக தலை சுற்றிட்டே இருந்தவளுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால ஆனந்தி வந்து ரொம்பவே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க.
அவ்வளோ வயிறு வலியிலான தாங்க முடியாமல் அவ்வளோ தூரம் துடிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ ஃபோனை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆனந்தி கத்துற சவுண்டை கேட்டுட்டு அன்பு வேக வேகமாக வந்து ஓடி வராரு. ஆனந்தியால் நிற்க கூட வந்து முடியலை, அவ்வளோ தூரம் கத்திக்கிட்டே அப்படியே வந்து கீழே விழுந்துடுறாங்க. ரொம்ப பயங்கரமாக வயிறு வலிக்குது அன்பு, என்னால் சத்தியமாக தாங்கவே முடியலை, என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து கத்துறாங்க. அவங்களால பேசக்கூட வந்து முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த சத்தத்தை கேட்டு லலிதாவுமே பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடுறா. என்னடா ஆச்சு, எதுக்காகடா இவ இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா தெரியலம்மா ஒன்றுமே, திடீர்னு இப்போதாம்மா இந்த மாதிரி வந்து ஆயிருக்கு, வயிறு வலி ரொம்ப இருக்கு, தாங்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காமா, என்னன்னு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது உடனே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து லலிதா வந்து கிச்சனில் போயிட்டு ஏதோ ஒன்று வந்து செஞ்சுட்டு வேகமாக கொண்டு வந்து குடிக்கிறா. கிரீன் கலரில் ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்து குடிக்கிறா. இதை குடிச்சா வயிறு வலி எல்லாமே சரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கூட வந்து ஆனந்திக்கு வயிறு வலி சரியாகவே மாட்டேங்குது. உடனே அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலே அவளுக்கு வாமிட்டும் வந்துடுது. அதனால 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டும் வந்து எடுக்க வச்சிடறாங்க. ஆனாலுமே அவளுக்கு வயிறு வலி வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமா ஆனந்தி வந்து கத்திக்கிட்டு இருக்கிறதுனால வேற வழி கிடையாது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டும் வந்து போயிடுறாங்க. ஸோ அங்க போனோடனே வந்து அந்த சுகாதார மையம் தான், அங்க போனோடனே கௌசல்யா மேடம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. அவங்க வந்து ஆனந்தியை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன அன்பு என்ன ஆச்சு, எதுக்காக ஆனந்தி இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே தெரியல டாக்டர், என்ன ஆச்சுன்னு, ஆனந்திக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆனந்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சீரியஸாக இருக்காரு. அந்த நேரம் பார்த்து தான் வந்து மகேஷ் ஃபோன் பண்ணுறாரு. ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து யோசிக்க போகிறாரு. ஸோ துளசி தான் நினச்ச விஷயப்படி ஆனந்தியோட குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா, இல்லை பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் துளசி தானா அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.